ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வார்ஸோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸை தொடர்ந்து நிறைய பார்ட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காமிக்ஸை வந்து தொடர்ந்து பார்க்காதவங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட். இந்த சாப்டர் பல முக்கியமான விஷயங்கள் நடக்க போது, பல தரமான சம்பவங்கள் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் சாப்டரோட முடிவில் நம்ம டாக்டர் டூமுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் ஹல்க், சினிஸ்டர் இது மாதிரியான அவரோட மொத்த ஆர்மியுமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இப்போ டாக்டர் டூமை எடுத்து சண்டை போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த டூம் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது களத்தில் இறங்கலாமா வேணாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்க கேஸ்டில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ரீட் ரிச்சர்ட்ஸ், மேக்கர், ஸ்டார் லார்ட் இவங்களாம் ஒரு ஷிப்பில் வந்திருக்காங்க. அதை வச்சு இடிச்சு அந்த ஒரு கேசலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த சத்தம் என்னன்றதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்வான் அங்கே வந்து கிளம்புறாங்க. இங்க பேரலா பென் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல வந்து சூசனோட பையன் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து கேலக்டஸ் ரோபோட்டை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு பென் கூட. இங்க அதுக்கும் தாண்டி ஒரு மிகப்பெரிய தொல்லையா நுழைஞ்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம தானோஸ் தான். அனிலேஷன் ஆர்மியோட அவர் ஒரு பக்கம் வார் ஜோன்ல இறங்குறாரு. இதை பார்த்தோன்னே சரி, ஓகே, நம்ம களத்துல இறங்கினாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் அந்த ஒரு வார் ஜோன்ல இறங்குறாரு. இதை பார்த்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பார்த்து என்னோட அப்பாவே களத்துல இறங்கிட்டாரு, நீங்க செத்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது நம்ம பென்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பிகாஸ் அவர் வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்னா அப்போ அவர் வந்து சூசனோட பையன். அப்படி பார்க்கும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறாரு. இங்க சூசன் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அந்த கேலக்டஸ் ரோபோட்டை வச்சு பென்னை அட்டாக் பண்றாரு. பென் வந்து அழிஞ்சு போறாரு. இதை பார்த்தோன்னே சூசனுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவரோட டீம்மேட், அவரோட ஒரு பிரதர் மாதிரியான ஒருத்தர், அவரை மறுபடியும் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. ஏன்னா பல பேரை இழந்துகிட்டு இருக்காங்களா, அதுல இவரையும் இப்போ இழந்திருக்காங்க. அப்போ வெள்ளேரியா ரிச்சர்ட்ஸ் நான் சொல்கிறத கேட்பியாமா, நான் சொல்கிறத நம்புவேமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எது சொன்னாலும் நான் நம்புவேமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பிளாக் ஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நடந்துச்சுன்னு பார்க்க வரும்போது ஸ்டார் லார்ட் இருக்காரு. நீ என்னடா இங்கே பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்வான் கேட்க, அதுவா ஒரு சின்ன வேலையாக வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்டார் லார்ட் பேசிட்டு இருக்காரு. அங்கே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பிளாக் ஸ்வான் ஸ்டார் லார்டை வந்து போட்டு அடிக்கிறாங்க. அவர் மூஞ்சிலாம் ரத்தம் வர அளவுக்கு அடி வாங்குறாரு. வேர்ல்ட் ட்ரீ கிட்ட போய் விழுந்துடுறாரு. ஒழுங்கு முறையை இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா இந்த பல்லு குத்துற குச்சியை வச்சு நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாரு. நான் இந்த பல்லு குத்துற குச்சியை வச்சு குத்துனா எனக்கு என்னதான் ஆகுமாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்புறம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குச்சி எடுத்து அந்த வேர்ல்ட் ட்ரீல குத்துறாரு. அப்போ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடுது, அதிருது. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் க்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொத்த வேர்ல்ட் ட்ரீயே எந்திரிச்சு கத்துது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த குச்சி நம்ம க்ரூட்டோட ஒரு பார்ட்டு தான். அது வந்து மொத்தமாக இந்த ஒரு வேர்ல்ட் ட்ரீயை இப்போ டேக் ஓவர் பண்ணி அவர் வந்து வந்துட்டார் அந்த வார் ஜோன்ல. ஒரு பக்கம் க்ரூட்டு, இங்கே பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ், அதுக்கப்புறம் டாக்டர் டூமுக்கு ஒன்றுமே புரியல. அந்த மொத்த கேசல் இடிஞ்சு போயிட்டு நம்ம க்ரூட் எந்திரிச்சு அந்த வார் ஜோன்ல அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வெள்ளேரியா ரிச்சர்ட் சூசனை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்லை, நம்ம மால்கின் மேல் இருக்காருல அந்த ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு வந்து கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர், ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் மேக்கர் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அவங்கள மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. பேரலா வார் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு இருக்கும்போது டக்குன்னு தானோஸ் கூச் அவருக்கு ஆப்போசிட்ல வந்து, டேய் டூம், நீ எல்லாம் கடவுளா? கடவுள்னு சொல்லிட்டு நீ உன்னையே நம்ப வச்சுக்கிட்டு நீ வேஷம் போட்டுட்டு இருக்கடா, நீ எல்லாம் கடவுளே கிடையாது. நான் ஒரு காலத்துல கடவுளா இருந்திருக்கேன், நியாயத்துக்கும் நேர்மைக்கும் நான் வந்து உழைச்சிருக்கேன். நீ வந்து கடவுள்னு சொல்லிட்டு உன்னையே நீ நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கடுப்பேற்றிக்கிட்டு சண்டைக்கு விளான்ற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பான டாக்டர் டூம் என்ன செய்யறாருன்னா ஒரே குத்து தான் தானோஸோட நெஞ்சில. அப்படியே மொத்த பாடியும் வேனிஷ் ஆகி ஜஸ்ட் கல்லு மட்டும் தான் இருக்குது. உடம்போட எலும்பு கூடுதான் இருக்கு. அதை கையில வச்சுட்டு யாரை என்ன எதுக்கு அடுத்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோம் டூம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு புது போர்ட்டல், அதுல இருந்து மார்வல் ஜாம்பிஸ்லாம் டக்கு டக்குன்னு டாக்டர் டூம் மேல குதிக்குது. இது என்னடா புது கூத்தா போச்சுன்னு டாக்டர் டூம் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும் போது பிளாக் பேந்தர், இன்ஃபினிட்டி கான்ட்லோட்டோட வித் நெமோரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகுறாங்க. இங்க மார்வல் ஜாம்பிஸ் இறங்கி இருக்கக்கூடிய பிளாக் பேந்தர் அண்ட் நெமோரா பார்த்து நம்ம டாக்டர் டூம் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு திறமையானவங்க, நீங்களாம் ஒரு கிங்ஸ், நீங்க என் பக்கம் சேர்ந்துருங்க, என்னோட அந்த ஒரு ஆட்சிக்கு நீங்க வந்து ஒரு பலமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏய், நீ என்ன விளாடுறியா? எங்களோட அந்த ஒரு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நீ மறுபடியும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட முடியும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் உன்னால முடியாதுடா. உன்னோட இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது தான் எங்களோட வக்காண்டா, எங்களோட அட்லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க. சரி, அப்போ எனக்கு வேற வழி இல்லை, உங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் சண்டை போறாரு. இங்க இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை வச்சு டாக்டர் டூமையும் வந்து பிளாக் பேந்தர் கண்ணாடியா மாத்துறாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்பியரை வச்சு அவரை குத்தி உடைச்சிடுறாரு. அப்படி சுக்கு சுக்கா உடஞ்சாலுமே அவர் மறுபடியும் வந்துகிட்டு தான் இருக்காரு. என்னால அவங்களால அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு. இங்க சூசன் ஸ்ட்ராம் அண்ட் வெள்ளேரியா ரிச்சர்ட்ஸ் இவங்க வந்து ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. நீ தானே
டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கேட்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா நான் கொல்லல, டூம் தான் கொண்டான். நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மையான வாழ்க்கையில, நீங்க வாழ்றது நான் வாழ்றது எல்லாமே அந்த டூம் உருவாக்குன கற்பனை கதை தான். இது எதுவுமே நிஜம் இல்லை. அவன் ஒரு கடவுள்ன்ற பேர்ல நம்ம எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மொத்த உண்மையும் போட்டு அந்த இடத்துல உடைகிறாரு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் மேக்கர் 2 பேரும் மாலிக்யூல் மேனை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. அதாவது மேக்கருக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் ஒரு வாக்குவாதம் வருது மாலிக்யூல் மேனை பார்த்ததுக்கு அப்புறம். இங்க மேக்கர் ஒரு திட்டம் போட்டு தான் வந்திருக்காரு, கண்டிப்பா இவன் நல்லதான் கேட்பான், நமக்கு தேவையானதை மட்டும் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு இவர் ஒரு டிவைஸ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ரீட் ரிச்சர்ட்ஸ் மறுபடியும் ஹியூமன்ல இருந்து குரங்கா மாதிரி போறாரு. இந்த எமோஷன்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் கேட்டுக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மாலிக்யூல் மேன் நிக்கிறாரு. அவர் மேக்கர் ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படியே ஸ்லைஸா அப்படியே கொத்துக்கறி போட்டுட்டு அவர் தூக்கி போட்டுறாரு. அதே மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸையும் மறுபடியும் கொண்டு வந்துறாரு. இங்க பேலலா பாத்தீங்கன்னா டாக்டர் டூம், பிளாக் பேத்தர் இவங்களுக்கான ஃபைட் செம்ம இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. இன்ஃபினிட்டி கார்ட்லெட்ஸ்லாம் அவங்க பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. ஆனா நம்ம பிளாக் பேத்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கி கீழே கிடக்குறாரு. அதான் சொன்னேன்ல, உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது, நான் கடவுள் ரேஞ்சு டெஃபினட்டா உங்க கையெல்லாம் தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கும் போது எனக்கு தெரியும், ஆனால் தான் நான் கொஞ்ச நேரம் திசை திருப்பினேன், உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போச்சுடா நான் அவனை மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒட்டனடியா டாக்டர் டூம் கிளம்புறாரு. இந்த இடத்துக்கு டாக்டர் டூமே வராரு. வரும்போது சூசன் ஸ்டார்ம் வெளியே நிக்கிறாங்க. நீ எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நான் எதையும் சொல்ற ஒரு நிலைமையில இல்ல, ஆனா கண்டிப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் மறுபடியும் வருவேன் சூசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்குள்ள போறாரு. அங்க ரீட் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு. இதுக்கு மேல நான் இதை தொடர விரும்பல, இதை முடிச்சு வச்சிருவோம், நான் இங்க இருக்க எல்லாத்தையும் மறுபடியும் மாத்தி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு மாலிக்யூல் மேன் முன்னாடி ஸ்னாப் போறாரு. ஆனா ஒர்க் ஆகல. என்ன அது ஒர்க் ஆகலன்னு கேட்கும்போது, எப்பா நீ எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாலிக்யூல் மேன் கேட்கிறாரு. இல்ல நான் அது கொண்டு வரல, நீயும் கொண்டு வரல, அவனும் கொண்டு வரல, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, நீங்களே பேசாம ஒன்று செய்யுங்க, 2 பேரும் உங்களோட ஓன் பவரை வச்சு அடிச்சுக்கிட்டு சாவுங்க, அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க கேட்கறத நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம மாலிக்யூல் மேன் சொல்றாரு. இங்க ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் டாக்டர் டூம்க்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வருது. மாறி 2 பேரும் வாக்குவாதம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல ரீட் ரிச்சர்ட்ஸ் நீ எல்லாம் கடவுளாடா, நீ ஒரு கடவுளுக்கான ஆட்சியே செய்யல, உனக்கான ஒரு சுய ஆட்சியை மட்டும்தான் செஞ்சிருக்க, நீ மக்களுக்கும் ஒன்றும் செய்யல, இங்க இருக்கவங்களுக்கும் ஒன்றும் செய்யல, ஜஸ்ட் உன்னோட ஆசையை நீ இதை வச்சு நிறைவேற்றிக்கிட்ட அவ்வளவுதான், மற்றபடி நீ மக்களுக்கு ஒன்றும் செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் சண்டை போட மறுபக்கம் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், நீங்க மட்டும் இதெல்லாம் கொடுக்காம இருந்திருந்தா என்னோட லைஃப் நல்லா போயிருக்கும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கரெக்டாக போய் முடிஞ்சிருக்கும், நீ உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க மாலிக்யூல் மேன் பாத்தீங்கன்னா அப்போ நீ ஒத்துக்கிற, நீ தப்பு தான் செஞ்சிருக்க, நீ சரியான விஷயங்கள் செய்யல, ஒரு கடவுளா நீ கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் அந்த மாதிரி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் சொல்லும் போது என்ன செய்யறாருன்னா, சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சு வைக்க வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாலிக்யூல் மேன் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மொத்தமா மாத்தி அமைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஃபிளாஷ் அடிக்குது. அதுக்கு அடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ரெக்கவர் ஆன மாதிரி காட்டுறாங்க. வக்காண்டா இருக்கு, வக்காண்டால பிளாக் பேந்தர் இருக்காரு. ஸோ அவங்களோட சிலை, அவங்களோட காட், அவங்களோட கல்ச்சர் இதை பார்த்து தேங்க் காட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா மாலிக்யூல் மேன் 2 அந்த யூனிவர்ஸையும் ஒன்னா இணைச்சு 2 யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு உலகம் ஆக்கிட்டாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு புது லைஃப், ஒரு புது ஆர்ஜின் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி இவங்க எல்லாரையுமே ஒரு உலகத்துக்குள்ள அடக்கிட்டாரு. ஸ்பைடர்மேன், மைல்ஸ் மொரால்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்க்கு ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க எல்லாருமே அவங்க டீம்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி இது மாதிரிலாம் அப்படியே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டாக்டர் டூம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபைனலி டாக்டர் டூம் போர்ல தோத்துட்டாரு. அவரோட விக்டர் கேசல்ல இருந்து அவர் வெளியே வராரு. அவர் மாஸ்க் கழட்டி பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். அவரோட அந்த ஒரு முகம், கோரமான முகம் சரியாகி பழைய முகம் இருக்கு. இதை பார்த்து தோத்தாலும் ஒரு சந்தோஷத்துல அப்படியே சிரிச்சு மகிழ்ந்துட்டு இருக்காரு. இதோட இந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா டோட்டலா முடியுது. ஸோ இது ஒரு அமேசிங்கான ஒரு காமிக் சீரீஸ் தான். இது படத்துக்கு வரும்போது என்ன மாதிரி மாறி எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.